गाइस இன்னைக்கு வந்து நம்ம தலைக்கால் குழம்பு தான் வைக்க போறோம். போன வாரம் நம்ம மட்டன் குழம்பு வைக்கும்போது மசாலா எல்லாம் ஆரமா போட்டிருப்போம். இதுக்கு இந்த தலைக்கால் குழம்புக்கு வந்து ஒரு சுத்து தூக்கலா போட்டாதான் ருசி நல்லா இருக்கும். பாருங்க, ஒரு 2 விசில் போட்டு குக்கர்ல எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் இது பாத்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி வச்சுக்கிட்டேன். தேங்காய், சோம்பு, ஜீரகம், மிளகு, பட்டை, லவங்கம் போட்டு ஒரு கொஞ்சம் பொட்டுக்களை வச்சுக்கோங்க அந்த திக்னஸ்க்காக. ஸோ இது நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். நம்ம இன்னைக்கு சட்டியில் தான் செய்ய போகிறோம். வெங்காயம், கருவேப்பிலை தாளிச்சுக்கிட்டோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. இது நல்லா வதங்கிட்டு ஒரு பக்கம் ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கூட தாளிச்சு விடலாம், நல்லா தான் இருக்கும். பட் 2 விசில் மஞ்சளும் உப்பும் போட்டு நீங்கள் ஒரு சூப்பு வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. ஸோ அதுலேயே நீங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரசாரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் மல்லித்தூளும் அப்படிதான் 1 ஸ்பூன் போதும். வேணா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சில பேர் மல்லி வாசனை பிடிக்கும் உங்களுக்கு. எங்கள் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ஜாஸ்தி போடும். அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் அதிகமாக போட்டு மஞ்சள் வாசனை அடிச்சுட்டு இருக்குதுன்னு சண்டை போட்டுருக்காங்க. 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தக்காளி ஊற்றிக்கோங்க. அதுலேயே வெறும் தக்காளி 1 பாதியாக கூட அரைச்சிக்கோங்க. நைஸாக விருப்பப்படுறவங்க நைஸாக அரைச்சிக்கோங்க. உப்பு ஏற்கனவே சூப்பில் போட்டிருப்போம், அதனால நீங்கள் இதை போடணுன்ற அவசியம் இல்லை. இல்லைன்னா அதில் கொஞ்சம் போட்டுட்டு இதில் கொஞ்சம் தாளிக்கிறதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தேவை நல்லா எண்ணெய் திரண்டு வந்துருச்சுங்க. நீங்கள் இப்போ வந்து மிளகு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தலையை மட்டும் அரிச்சு போட்டுட்டு அதை நல்லா கலக்கி விட்டு மசாலாவோட கலந்து விட்டுருங்க. அப்புறம் கூட நம்ம சூப் ஊற்றிக்கலாம். சூப்பு கடைசியாக கூட ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றணும்ல, அதனால கடைசியாக கூட ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இன்னைக்கு வந்து வடிசாரம் போடுற அளவுக்கு டைம் கிடையாது. டக்கு டக்குன்னு காலையில் பாயா செஞ்சோம். அதுக்கப்புறம் உடனே தலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அதனால இன்னைக்கு குக்கர் ரைஸ் தான். நீங்கள் வந்து பொறுமையாக வடிசாதம் போட்டு கூட சாப்பிட்டுக்கோங்க. நல்லா மிளண்டு வந்துச்சு. உப்பு காரம் பார்த்துருங்க. எங்களுக்கு இன்னைக்கு காரசாரமாக தூக்கலாக இருக்குது. ஏன்னா இங்கே எங்கள் பாட்டியே மிளகாத்தூள் அரைச்சிருச்சு. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்ன்றதுனால நல்ல காட்டு. கடையில் சக்தி மசாலாலாம் வாங்கினீங்கன்னா 1.5-2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் அரைச்சி வச்ச தேங்காய், சோம்பு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கலவை தேங்காய், சோம்பு, ஜீரகம், பட்டை, லவங்கம், மிளகு, கொஞ்சம் அரிசி, பச்சரிசி இருந்தால் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. பொட்டுக்கெல்லாம் மறக்காமல் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து டேஸ்ட்டு. குழம்பு நல்லா ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா சரியான ருசியான தலைக்குழம்பு அருமையாக வந்திருக்கு. எங்கள் மசாலா பொடிலாம் எங்கள் வீட்டில் அரைக்கிறது தான். எங்கள் பாட்டி அரைச்சி கொடுத்துருவாங்க எங்களுக்கு. ஸோ அதுதான் அந்த டேஸ்ட்டு தான். நீங்கள் கடையில் வாங்குற பொடியாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. கொதிக்குதா? நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம சூப் ஊற்றிடுங்க. பாருங்க, சூப் நான் தனியாக லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம் இல்லையா? லாஸ்ட் ஸ்டெப்பு. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு நல்லா குழம்பு மிளண்டு வரும்போது கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இதுவே காட்டாக தான் இருக்குது. தலைக்காலுக்கு தகுந்த மாதிரி. சாதாரண கறியாக இருந்தால் இதை விட ஒரு கம்மியாக போட்டுருக்கோம். எல்லா பொருளுமே ஒன்றும் இல்லைங்க. உப்பு பார்த்தேன், உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. அதனால் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அது உப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணிடும். அவ்வளோதான் கைஸ், குழம்பு ஆயிடுச்சு. கொத்தமல்லி அரைச்சி போட்டாச்சு. எண்ணெய் மிளந்து வந்துச்சு. நீங்கள் சூடாக சுடு சாதத்தில் சாப்பிடலாம். ஸோ எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஐட்டமில் இதை விட சிறப்பாக, இதே சிறப்பு தான், இதை விட சிறப்பாக செஞ்சு